தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த முன்னேற்றமும் இல்ல. ஊரை சுத்தி கடன் தான் மிச்சம்னு சொல்லுவாங்க. சரி, எந்த வேலையுமே அமையலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி என்ன பயன்படுத்தினா எப்படி இருக்குங்க சார்? தொடர்ந்து முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கும்? 82, 62, 58, 59, சரியாம்மா? 7ஆம் நம்பரு, 9ஆம் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து 11, 13, 17, 18 இந்த எண்கள்லாம் வந்து அந்த வார்த்தைகள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். அவர்கள் எண்ணை மாற்ற வேண்டும். எந்த எண்ணை மாற்ற வேண்டும் என்றால் அவரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணை மாற்ற வேண்டும். அப்போ சர்வசாதாரணமா ஒருத்தர் 42 வச்சு கொடுத்தா நல்லா இருப்பாங்க. அந்த 42 எந்த இடத்துல வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. 88 இருக்குது வெற்றி பெறுவதற்காக. அந்த 88 எங்க வச்சு கொடுத்தா வெற்றி பெறுவாங்க? தொழில் ஸ்தானத்திலையா, அல்லது சொத்து ஸ்தானத்திலையா, அல்லது குழந்தைக்கு ஸ்தானத்திலையா, அல்லது வந்து மனைவி ஸ்தானத்திலையா, அல்லது வந்து கணவன் ஸ்தானத்திலையா, ஜாதக அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு மாதிரி. சரியாம்மா? அதாவது இப்போ மனைவி ஸ்தானத்தில் 88 கொடுத்தா மனைவி அதிகாரமாக இருப்பாங்க. நான் என்ன நம்மளுடைய ராஜிலியை பொறுத்த வரைக்கும் வந்து 88 மனைவி ஸ்தானத்தில் வச்சு கொடுக்க மாட்டோம். வச்சு கொடுக்கலாம், பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனைவி அதிகாரமாக ஆண் டம்மியாகப்படுவார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைமா. சரியா? அப்போ இவர்கள் கடன் இருக்குது, எந்த வித முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த எண்களை பயன்படுத்தியிருப்பார்கள். எது 7, 9, 11, 13, 17, 15, 46, 49, 38, 28, 27 இந்த எண்களை போல பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த எண்களை பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி கட்டவே கட்டாது. அப்ப இவர்களுக்கென்று என்ன உருவாக்க வேண்டும் என்றால் மீன்ஸ் என்ன? அவருடைய ஜாதகம், அவர் டேட் ஆஃப் பர்த், பர்த்தா பிளேஸ், பர்த்தா டைம் போட்டு எங்க ஊர்ல பிறந்தாருன்னு பார்த்து ஜாதகத்தை எடுத்து அவருக்கு யோகமான எண்கள் எது அது வந்து சிறப்பாக பேசும். அந்த மாதிரி எண்கள் நம்ம கொடுத்தா சிறப்பாக வெற்றி பெறலாம்.